பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கிற இக்காணொளியானது ஹரியானா மாநிலம் ரோஜ் தக் என்கிற இடத்திலே நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. சில சுவிசேஷ விரோதிகள் வேதாகமத்தை குவியலாக கொண்டு வந்து போட்டு அவர்கள் தங்களுடைய மொழிகளிலே வேதாகமத்தை குறித்தும் அது இந்தியாவை சார்ந்ததல்ல, அது ரோமை சார்ந்தது என்பதாக சொல்லி அந்த வேதாகமங்களை எரிக்கச் சொல்லுகிற அச்செய்தியைத்தான் இந்த பகுதி காண்பித்து கொடுக்கிறது. அவர்கள் சொல்லுகிற போது இதை எரித்து விடும்படி அந்த சபையினுடைய போதகரையே அவர்கள் தூண்டி விடுகிறதையும் காண்கிறோம். இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலே இது போல நடந்து கொண்டிருக்கிற செய்தியை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் காதுகளுக்கு வராத பல செய்திகளும் இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதமானது இதை போல எத்தனையோ சுவிசேஷ விரோதிகளால் பல முறை எதிர்க்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் கிழிக்கப்பட்டும் இருக்கிறது. ஆனால் எப்பொழுதெல்லாம் வேதாகமம் கிழிக்கப்பட்டதோ, எப்போதெல்லாம் எங்கெல்லாம் வேதாகமம் எரிக்கப்பட்டதோ, அங்கெல்லாம் வேத வசனம் உயிரோடு கூட எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். அந்த காட்சியைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள். एक और सुनो भाई, इन पे एप्लीकेशन लिखवा ली है, लिखतनामा ले लिया है, किसे भी डाल का गए हैं, कितने भी धर्म परिवर्तन करवाते नहीं पाओगे भाई। अरे दिखा देना हमने इनके आते हैं, इसकी जलवावांगे। ये बाइबल है, कुरान है। और एक और सुन लो भाई, एक मिनट रुक जा, एक और सुन लो भाई। ये जो आसमानी किताब अगर हमने गांव में बढ़ती पाएगी, चाहे कुरान हो चाहे बाइबल हो भाई, बख्शिया नहीं जाएगा। ये सब छोटा लाग रहा मानस ना काम में आगे सबक नहीं पाओगा भाई। यार ये समाजी आगा में दिल दुखा भाई, पता नहीं है कती भी इनका आते हैं ये भाई इनसे बड़े शाना में पूछ लो लगातार दे दो जी दो मस्जिद दे मस्जिद जी भाई दूर நீங்கள் வேதாகமத்தின் பக்கங்களை தீயிட்டு கொளுத்தலாம், அதனுடைய எழுத்துக்களை கிழித்து போடலாம், மனிதர்கள் மாறிப்போவார்கள். நீங்கள் கண்ட இக்காட்சியிலே வேதாகமம் கொளுத்தப்படுகிறது உண்மை. ஆனால் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நித்தியமாய் உயிரோடு கூட இருக்கக்கூடிய ஒன்று. ஆண்டவர் சொன்னார், வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியாது என்று சொன்ன ஆண்டவர். எவர்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள் அவர்களை ரட்சிக்கவும் பட்சிக்கவும் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படி தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.